அங்க ஒரே ஒரு பேனர் இருக்குல்ல, அந்த ஒரே ஒரு பேனரோட படத்தை தான் பார்த்தோம். தேரேஷ்குமே ஏன்னா ஒரு போஸ்டர் கூட இல்ல. சூப்பர். நான் தேரேஷ்குமே தான் பார்த்தேங்க. படம் சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய படம். தனுஷோட ஆக்டிங் எப்படி எல்லாமே சூப்பரா இருந்துச்சுங்க. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். வேற என்னது டப்பிங் ஆக்சுவலி அவ்வளவா செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓரளவுக்கு இதா இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல அதுவும் கிளைமேக்ஸ் கொஞ்சம் மாதிரி இருக்கிற போர்ஷன்ஸோட டைலாக் இதெல்லாம் அவ்வளவா இது இல்லை. ஸோ எல்லாரும் அந்த லாங்குவேஜ்ல போய் பார்த்தா இது ஹிந்தி தான் இது. ஸோ ஹிந்தி லாங்குவேஜ்ல போய் பார்த்தீங்கன்னா மேபி பெட்டரா இருக்கும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ எல்லாருமே பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு மியூசிக் போடுறது ஏறுறோம். அவர் ஒரு தமிழ் பர்சன் தான். ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த படத்துக்கு எப்படி அவர் கொடுத்திருந்தாரு நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆச்சு. பேக்ரவுண்ட்ஸ் கூட இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே அங்கங்க ஒர்க் அவுட் ஆச்சு. சில இடத்துல கொஞ்சம் லேக் ஆச்சு. பட் தமிழ் டப்பிங்ல பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் அது அப்படிதான் இருக்கும். நீங்க போய் அந்தந்த லாங்குவேஜ்ல பார்க்கும்போது இன்னும் பெட்டரா இருக்கும். லவ் செம்மையா இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா தனுஷோட கோர் ஆக்டிங்கே லவ் தான். அவர் லவ் வந்துட்டு அவர் பிரிச்சு மேய்ஞ்சிருவாரு தனுஷ்னா. ஸோ இந்த படத்துல செம்மையா நடிச்சிருந்தாரு. ராஞ்சனாவோட அடுத்த லெவலா இது வச்சுக்கலாம். ராஞ்சனா தான். அந்த நேரத்தை யாரும் பிடிக்க முடியாது. தேரேஷ்குமே அதுக்கு அடுத்த பிளேஸ் செம்மையா பிடிச்சிருந்துச்சு. இப்ப இருக்கிற பீப்புளுக்கு இது மேபி ராஞ்சனா மாதிரி இருக்கலாம். இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புள் இதுக்கான படம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு பையன் லவ்வுக்காக எவ்வளவு தூரம் போவான், எவ்வளவு அதுக்காக புடிச்சிட்டு இருப்பான். நான் கதை சொல்ல விரும்பல. எவ்வளவு புடிச்சிட்டு இருப்பான் அப்படின்ற அந்த இறுக்கத்தை தான் காட்டுறாங்க இந்த படத்தை. லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல இதுதான் லவ்னா ஒண்ணும் கிடையாது, இன்னும் இருக்கு இல்ல, அதுல ஒரு லவ் இதுல காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல அவ்வளவுதான். மற்றபடி இது இப்படிதான் இருக்கணும் லவ் அப்படின்னா அது லவ் எதுவும் சொல்ல வரல. நல்லா இருந்துச்சு அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகல. ஏன்னா ராஞ்சனா எப்பயோ வந்து படம், தேரேஷ்குமே இப்பதான் வந்த படம். ஸோ நல்ல நிறைய டைம் பீரியட் போச்சு. மேபி அதை உடனே ரிலீஸ் பண்ணாது அப்படி இருந்திருக்கு. அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. அதுதான் இதுதான் அப்படின்ற மாதிரி அதுக்கான பொசிஷன் அதுக்குன்னு இருக்கு. ஸோ நல்லா இருந்துச்சு. எல்லாருமே 10 தான் கொடுப்பேன். நான் தனுஷ் வேணாம், அஃப்கோர்ஸ் நான் 10 தான் கொடுப்பேன். நான் எதுவும் இறக்கலாம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஈஸியா ரேட் பண்ண முடியாது மூவின்றது. அதுக்கான வேல்யூ இருக்கும். அது எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆடியன்ஸ் வந்தா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். சூப்பரா இருக்கு. தனுஷ் சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. லவ் கண்டென்ட்டா இருக்கு. அபிகாபதி மாதிரியே இருக்கு. நல்லா எமோஷனலா இருக்கு. கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு. டப்பிங் மட்டும் கொஞ்சம் இதா இருக்கு. மத்தபடி எல்லாமே ஓகேவா இருக்கு. தனுஷ் சார் சூப்பரா இது லவ் தான் ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. தேரேஷ்குமே தனுஷ் படம் நான் ஆக்சுவலா அம்பிகாபதி அளவுக்கு இருக்கும்னு நினைச்சேன். அட்லீஸ்ட் அதுல ஒரு பாதி இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். பட் இது என்னன்னா அது மாதிரி ஒன்று ரீக்ரியேட் பண்ணணும்னு நினைச்சு அது ரொம்ப கம்ப்ளீட்டா டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. தமிழ்ல கொடுக்கணுன்றதுனால அதுக்கு பெருசா மெனக்கெடல போல. வாய்ஸ் சூஸ் பண்றதா இருக்கட்டும், டயலாக்ஸ் தமிழுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒர்க். ஆமா, டப்பிங் என்னன்னா ஹிந்தியில உள்ள டயலாக்ஸ் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கனால அது நிறைய கனெக்ட் ஆகாது. ஒரு வார்த்தைக்கு 2 வார்த்தைக்கும் அது ஃபினிஷ் பண்ணும்போது அது கம்ப்ளீட் ஆகாது. அது மாதிரிதான் இருந்தது. பாட்டுமே பாத்தீங்கன்னா லிரிக்ஸ் ஹிந்தியில அப்படியே மாத்திருக்கனால அதுவுமே கனெக்ட் ஆகல. அம்பிகாபதி ஸ்கிரிப்டா பாக்குறப்ப நல்லா இருக்கும். மேபி ரைட்டிங்ல பார்க்கும்போது நல்லா இருக்கும். அது படமா பாக்குறப்ப உங்களுக்கு அது எவ்வளவு ஸ்கிரீன்ல எவ்வளவு தூரத்துக்கு ப்ரெசென்ட் பண்றாங்கன்றதுல அது கோட்டை விட்டாங்கன்னு தான் சொல்லணும். நிறைய இடத்துல ஃபோர்ஸ்ஃபுல்லா இந்த மாதிரி இருந்தது. அதனால அம்பிகாபதி அளவுக்கு இல்லைனாலும் அதுல பாதியா தெரிஞ்சிருக்கலாம். அது இல்லை அந்த அளவுக்கு. அதெல்லாம் நல்லா இருந்தது. வழக்கமா யூஸ்வலா பண்றதுதான். பட் அதுலயுமே ஒரு கட்டத்துக்கு மேல செகண்ட் ஹாஃப்ல அவரோட ஆக்டிங் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டோன்டா இருந்தது. அதை கொஞ்சம் மாத்தி இருக்கலாம். ஓவராலா பாக்குறப்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். அதான் ஹிந்தியில கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்ல பெருசா ஒர்க் அவுட் ஆகல. லிரிக்ஸ் எல்லாம் ரொம்ப மோசம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது. ஓகேவா இருந்தது. அப்ப இல்ல, நான் ரொம்ப அதான் சொல்றேன், ரொம்ப ஆத்மார்த்தமான காதலை காட்டுறேன்னு ஒன்று ட்ரை பண்ணிருக்காங்க. அது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. அது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா கனெக்ட் பண்றதுனால அது ஒர்க் அவுட் ஆகல. ரெண்டுமே நல்லா இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். கம்பேர் பண்ணா செகண்ட் ஹாஃப்ல இந்த அம்பிகாபதியோட ஃப்ரெண்டா ஒரு கேரக்டர் இன்ட்ரோ ஆகும். அதனால அந்த போர்ஷன் நல்லா இருந்தது. 10க்கு ஒரு 4. ஆன்லைன்ல சொல்லணும்னா பெஸ்ட் லவ் ஸ்டோரி தான் சொல்லணும். வித்தியாசமான கதை. இந்த மாதிரி கூட படம் எடுப்பாங்களான்ட்டு இப்பதான் யோசி கேட்கிறேன். ஆனந்தல் பெஸ்ட் டைரக்ஷனு, தலைவர் ஆக்டிங் பெஸ்ட் ஆக்டிங், ஹீரோயின் பெஸ்ட் ஆக்டிங். ஆனா 2 பேர்த்தையும் நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 படம் 3 படம் பார்த்த ஒரு எஃபெக்ட் தெரியும். எல்லா படமும் பழைய படம்லாம் கொஞ்சம் சாயல் தெரியும். ஆனா படத்துல இந்த மாதிரி கதை யாருமே யோசிக்க முடியாது. டிஃப்ரெண்டா வச்சு லவ் சப்ஜெக்டை எப்படி டீசெண்டா கொண்டு போய் முடிக்கணுமோ அந்த மாதிரி முடிச்சிருக்கு. பெஸ்ட் லவ் ஸ்டோரி. மியூசிக் ஏறமன்னு சொல்லவே தேவை. அவர் பிஜிஎம் தான் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. இந்த லவ் ஸ்டோரிக்கு பிஜிஎம் மாஸ் படத்துக்கு கொடுக்குற மாதிரி பிஜிஎம் போட்டிருக்காரு. செமையா இருக்கு. எல்லா பாட்டும் நல்லா இருக்கு. இல்ல டப்பிங்லாம் பக்காவா பண்ணிருக்காங்க. ஹிந்தி படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். அவங்க ஓகே. இங்க இருக்கவங்களுக்கு ஒரு சில பேருக்கு பிடிக்காது. படமா பாத்தீங்கன்னா இந்த கதை எதுக்காக கொண்டு போறாங்க, ஒரு டைரக்டர் தான் தெரியும் எதுக்காக இந்த மாதிரி படத்தை முடிச்சிருக்காங்கன்ட்டு. ஆனா
இந்த மாதிரி இப்ப இருக்க ஜென்ரேஷன்லாம் லவ்லாம் என்னன்னு தெரியல, அதை புரிய வைக்கிறதுக்காக ஒரு படம் எடுத்திருக்காங்க. பெஸ்ட் லவ் படம். படம் சூப்பரா இருக்கு. தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். எனக்கு இந்த படத்துல தனுஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் ஆக்டிங் நல்லா இருக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபைட்டிங்கா ஜாலியா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து அவர் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சாரோ அதை அச்சீவ் பண்ணிக்காம செகண்ட் ஹாஃப் எமோஷனலா பாவமா இருக்கு. ஹீரோக்கு ஹீரோயினுக்குள்ள கெமிஸ்ட்ரி சூப்பரா இருக்கு. பார்க்கலாம். சாங்ஸ் செம்ம சூப்பர். அது சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. லவ் வந்து லவ் சூப்பரா இருக்கு. அவங்க 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி சூப்பரா இருக்கு. பார்க்கலாம், ஜாலியா பார்க்கலாம். லவ்வர்ஸாவும் பார்க்கலாம், ஃபேமிலியாவும் பார்க்கலாம். இல்ல தமிழ் மாதிரி தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஹிந்தி மாதிரி இங்கிலீஷ் அந்த மாதிரிலாம் இல்ல. ஓகே, லவ்வர்ஸ்லாம் பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு. இது ஃபேமிலியாவும் பார்க்கலாம், நல்லா இருக்கு படம். இது வந்து அம்பிகாபதி மாதிரியே இந்த படமும் கொஞ்சம் இருக்கு. ஆனா அதை விட இது சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். அது மாதிரியே கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க லவ் ஸ்டோரி. அதுல அம்பிகாபதியில அவரோட லவ் மாதிரியே இதுவும் அதுல இருக்கு. துவாரா டேரே இஸ்கு மீ மே மே அப்படிதான் சொல்லணும். படம் பேரே உண்மையில வாயில வரல, ஏதோ வச்சுக்கிறாங்க. தமிழ் பேரை வச்சிருக்கலாம். ஏன்னா ஹிந்தி படம் தான் இருந்தாலும் தமிழ் பேரை ஒரு இதுக்காக ஒரு சிம்பாலிக்கா ஒரு சின்ன பிராக்கெட்ல போட்டுக்கலாம். அப்பயே கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். ஏதோ தனுஷ் பண்ணிருக்காரு, காதல் ஒன்று பண்ணிருக்காரு இந்த படத்துல. ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. ஏன்னா 3 படத்துல தனுஷை பார்த்த ஃபீல் கிடைச்சது. ரொம்ப நல்லா இருந்த சில விஷயங்கள் பார்க்கும்போது என்ன கனெக்டடா தமிழ் பீப்புள் கனெக்ட் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லைன்றத ஒரு வருத்தம். என்னடா ஒரு ஹிந்தி படத்துக்குள்ள வந்த மாதிரியே ஃபீல் ஆச்சு. சில போர்ஷன்லாம் பார்க்கும்போது அதை ஹீரோயினிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏணி வச்சா கூட எட்டாது. சும்மா கூப்பிட்டு ஒரு ஹீரோயினி படம் கூட ஒரு தமிழ் ஜென்ரேஷன் ஒரு மாநேரம் அவர் இருக்காரு அப்படிங்கும்போது வத்தலான பெயிண்ட் அடிச்சு கிழிச்சு கூட்டு வந்து நிற்க வச்சு அந்த பொண்ணை நடிக்க வச்சுக்கிறாங்க. ஓகே, ஹிந்திக்கு ஓகே, தமிழ் உண்மையில கனெக்டட் ஆகல. ஓகே, சாங்ஸ்லாம் உண்மையாக சொல்றாங்க, தூக்கம் வராதும் கூட தூக்கம் வருங்க. அந்த அளவுக்கு ஏறு இருக்கும்போது கிச்சு மேஞ்சிட்டாரு. நானே பாருங்க அப்படியே படம் பார்த்து ரசினே இருக்கேன். அப்படியே பார்த்தா ஒரு பிஜிஎம் வருது. ஐயோ 130 ரூபா போச்சு, கண்ணை முடிச்சு நான் பார்க்குறேன் என்னடா அப்படின்ற மாதிரி தான் வருத்தப்பட்டு பார்த்தேன் படத்தை. சில இடத்துலலாம் கொஞ்சம் வெறுப்பா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவே போரிங். என்னடா தனுஷ் படம் மாடாது, என்னடா அடுத்தடுத்து மொக்க கொடுத்துனேங்கிறாரு அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனா என்ன இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புள் காதலர்கள் யாருமே இந்த மாதிரி கிடையாது. உண்மையா அதான் சொல்லுவோம். ஏன்னா பெத்த அப்பா சொல்றேன், ஒரு நல்ல வேலைக்கு போட, ஒரு நல்ல படிப்பு பண்றா அப்படிங்கும் போது அப்பா பேச்சை கேட்கவே மாட்டேன். ஏன்னா அப்பா தான் எடுத்து வளர்த்ததெல்லாம் தெரியாது. எவ்வளோ ஒருத்தி வரா, ஒரு சேரீ கட்டின்னு ஏதோ ஒன்று போட்டுன்னு வரா, அவளை பார்த்து அவ சொல்ற பேச்சுக்கள்லாம் இவனுங்க ஆடு மாதிரி தலையாட்டின்னு பண்றானுங்க. அதெல்லாம் ரொம்ப அபூர்வம். ஆனா அந்த மாதிரி யாருமே இப்போ இல்லை காதலர்கள். ஏன்னா இப்போ காதலர்கள்லாம் வந்து இன்னைக்கு நீ ஓகே சொன்னா வா, உன் கூட நான் டிராவல் பண்றேன், இருக்கிற வரைக்கும் உன் கூட டிராவல் பண்றேன், நாளைக்கு முடிஞ்சா கழிச்சு விட்டு வேற அப்படி போறாங்க. காலகட்ட ஜென்ரேஷன் மாற இருப்பாங்க, திருந்துவாங்க. உண்மையா லவ் பண்றாங்க பாத்தியா அந்த மாதிரி. ஏன்னா தனுஷ் மேல அன்பு அக்கறை இருக்கிறவங்களாம் கண்டிப்பா நம்ம தலைவர் இந்த மாதிரி உண்மையா லவ் பண்ணியிருக்காரா, நம்மளும் வந்து இத்தனை நாளா அவளை பொய்யாத லவ் பண்ணோம், இனிமே நம்ம உண்மையா இருப்போம்னு சில விஷயத்த மாத்திக்கலாம். உண்மையா சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி காதல்லாம் இப்ப யாருமே கிடையாது. லட்சத்துல 1-2 பேர் கூட இந்த மாதிரி இல்லை. சும்மா எல்லாருமே சொல்றேன். ஏன்னா சும்மா எல்லாம் வந்து முட்டாள்தனமா லவ் பண்ண சொல்லி ஏமாத்திக்கினேன், இன்னைக்கு பொழுத ஓட்டிக்கினேன், இன்னைக்கு என்ன பண்ணலாம், காலேஜ் கட்டி அடிச்சு எங்கேயோ போகணும், யாரோ ஒரு டைம் பாஸ் வேணும், ஒருத்தர் வேணா செலவு பண்ண வேணும் அப்படின்னு தான் சுத்திட்டு இருக்காங்க. நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். லட்சக்கணம் என் ஃப்ரெண்டே அப்படிதான். டேய் ஏன்டா அப்படி பண்றேன்னா, அதெல்லாம் ஒரு டைம் பாஸ்ன்றான். ஏதோ டைம் பாஸ் பண்றதுன்னு ஒரு விவசாயம் இல்லாமல் போச்சு. லைஃப்ன்றது சும்மா கிடையாது. ஏன்னா அது எப்படின்னு தெரியல அவங்களெல்லாம். தனுஷ் படத்தை பார்த்தாது மாறுங்க. ஏன்னா காதலிச்சிருக்காரு, அந்த பொண்ணுக்காக எந்த எல்லைக்கும் போறாரு, கடைசியில உயிரை விடுறதெல்லாம் நானே உயிரை விட்டுருவேன். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, கனெக்டடாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. செகண்ட் ஆஃப் நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது, ஃபீலாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி சில விஷயத்த பண்ணியிருந்தாருன்னா கொஞ்சம் கமர்ஷியலாக அட்லீஸ்ட் சில போர்ஷனில் கொஞ்சம் நல்லா பண்ணி. அதெல்லாம் பிரகாஷ் ராஜோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவர் பார்க்கும்போது எங்கள் அப்பாடா அப்படின்ற மாதிரி மாற தட்டி சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அவர் கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது, ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே அப்படின்னு மாதிரி டப்பிங்கெல்லாம் சில இடத்துல வாய் எங்கேயோ போகுது, அந்த டைலாக் எங்கேயோ வருது அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். ஓகே, புரியாதவங்களுக்கெல்லாம் புரியும். ஏன்னா பெரியவங்கலாம் கண்டிப்பாக பார்க்க முடியாது படத்தில். உட்காந்து ஒரு 1/2 hour பார்ப்பாங்க, எஞ்சி போயிடறாங்க. அந்த அளவுக்கு தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் லவ் பண்ணுறவங்களாம் பார்க்கலாம். கண்டிப்பாக நல்ல படம் இல்லை. இந்த மாதிரி 100 படம் பார்க்குறாங்க. ஏங்க டெய்லியும் ஓடிடியில் வருது, செல்லில் வருது, எவ்வளோ பார்க்குறோம். அதில் ஒரு பரோட்டா போடலான்னு பரோட்டா போட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். நம்ம வந்து புதுசாக வந்து இதாண்டா பரோட்டான்னு சொல்லி கருப்பாக ஒன்றும் போட்டு காட்டல. அந்த வெள்ளை பரோட்டாவே போட்டு மாவு போட்டு உருட்டி அப்படி தான் போடுறாங்க. அவங்க சாயலில் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிறாங்க. அதனால பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆஹா ஓகலாம் இல்லை, ஏதோ இருக்கிறதுக்கு ஒரு 3 hour உட்காந்து பார்க்கலாம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் உண்மையில லவ் பண்ணலாம் கண்டிப்பா 30 hour பார்த்தாலும் உட்காந்து பார்த்துனே இருப்பானுங்க. ஏன்னா பக்கத்தில் உட்காந்து கல்ல போட்டு ஏதோ ஒன்று பண்ணின்னு பார்த்துனே இருப்பானுங்க. ஏன்னா ஓகே, படம் ஒன் டைம் வாட்சபிள். ஒரு 7.5 மார்க் கொடுக்கலாம் சார். ஏன்னா நிறைய பேர் 7.5 சுற்றினுக்கிறாங்க. அந்த மாதிரி 7.5 மார்க் கொடுக்கலாம். எல்லாமே நல்லா தான் மேம் இருக்கு. தனுஷ் படம் தான், தேரிஷ்க்கு மேம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். சொல்லுங்க மேம். நல்லா நடிச்சிருக்காரு மேம். ஆக்சுவலா 2012 ராஞ்சனாக்கு அப்புறம் இது பார்க்குறோம், நல்லா இருக்கு பார்க்க. அது ஹிந்தி படம் தான் மேம். அது ராஞ்சனா அந்த வேர்ல்ட்ல வருது, அதனால நல்லா தான் எடுத்துருக்காங்க. இது கடைசியில 2 பேருமே செத்துறாங்க. அது இந்தியன் லவ் ஸ்டோரி தான் மேம். ஓகேக்கா, படம் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஆமா ஆமா. டப்பிங் கொஞ்சம் அம்பிகாபதி மாதிரி அது லைட்டா லிங்க் பண்ணிருந்தாங்க. லைட்டா நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸாவே பார்க்கலாம்.
மியூசிக்லாம் ஓகே. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் தான், உங்களுக்கு தெரியும். படம் ஓகே தான் மேம். பாட்டு வரல, அந்த தேரேஷ்க்கு மெயின் பாட்டு வரல. மியூசிக் ஓகே தான் மேம். ஸ்லோவா போயிட்டு இருக்கு, ரொம்ப ஸ்லோ. தனுஷ் ஆக்டிங் சொல்ல தேவையில்ல, தனுஷ் தலைவர் பயங்கரமா இருக்கு. இல்ல ஹிந்தி தான் டப் பண்றது கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்கு, கொஞ்சம் டப்பிங் கொஞ்சம் மிஸ்டேக்ஸா இருக்கு.